தேமுதிக கட்சியுடைய உலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஒரு பெண் நிர்வாகி பேசும்போது அந்நியாரை பற்றியோ இல்லை அந்நியார் வந்து பணம் வாங்கிட்டாங்க அதை போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறாங்களா, அது மாதிரி எவனாவது பேசினான்னா அவனுடைய நாக்கு துண்டிக்கப்படும், வீடு உடைக்கப்படும். இன்னும் கொஞ்சம் பேசுகிறாங்க, கேஸ் வந்தால் கூட பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம், சோஷியல் மீடியாவில் விடாதீங்கன்னு சொல்கிறது அந்த பெண்மணி. இதை பிரேமலதா விஜயகாந்த் பக்கத்தில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து சிலிண்டருக்கு விலையை கூட்டிட்டு மக்களுடைய வயிறு எரிய வச்சுட்டாங்கன்னு. சரி, மத்திய அரசாங்கம் தான் அப்படி பண்ணிச்சுல, நீ மக்களுடைய வயிறு குளிரவை. திமுக தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல, 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் தரப்படும்னு, அதை நடைமுறைப்படுத்த சொல்லு. கேஸுக்கு விலை கொஞ்சம் கூடி இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல. சாமானிய மக்கள் கஷ்டம்தான், என்ன பண்ணுறதுங்க. அரபுலக நாடுகள்லாம் பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. தீபாவளிக்கு பட்டாசு மாட்டிக்கிற மாதிரி அவனுங்க இவனுங்க மாற்றி மாற்றி குண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. ஈரானா அமெரிக்காவை இஸ்ரேலான்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கி வந்துட்டு டீயை சாப்பிட்டுட்டு காலையில் டிவியை போட்டுட்டு இன்னைக்கு ஈரான் எவ்வளோ அடித்தான், இஸ்ரேல் எவ்வளோ அடித்தான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ பிரச்சனை இல்லை. T20 கிரிக்கெட் மேட்சை நடத்தி முடிச்சாச்சு, எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடு இல்லாமல் நம்ம வெற்றியும் பெற்றுட்டோம் கிரிக்கெட்டில். அப்போ எவ்வளோ வந்து இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நினைக்கணும் இல்லையா. பாகிஸ்தானில் பெட்ரோல் வந்து 300 ரூபாய்க்கு மேலே விற்குதுங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்களே இவங்களெல்லாம் ஈரானுக்கு ஒரு வாரம் டூர் கூட்டிகிட்டு போனோம். அங்கே மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். 2014 முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான்காரன் பக்கத்தில் இருக்க வந்து நம்மளை ஏதாவது அடித்தான்னா உடனே ஐநா கிட்ட போய் நம்ம வந்து முறையிடுவோம். பாகிஸ்தான்காரன் என்ன அடிச்சிட்டாங்க, அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பசங்க அடிச்சிட்டாங்கன்னா 2 பேருக்குள்ளே அடித்தாங்கன்னா போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அது மாதிரி. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது. பாகிஸ்தான் ஒரு அடி அடித்தா நம்ம 40 அடி திருப்பி அடிக்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் தெரியும் இல்லையா என்ன நடந்ததுன்னு. இன்றைக்கி பாகிஸ்தான்காரன் வாழை சுருட்டிட்டு உக்காந்துருக்குறான் பயந்துட்டு. இந்த மாதிரி இந்தியா வந்து பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அதாவது வலுவான மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால தான். அதை மக்கள் கவனிக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தால் நம்ம நல்லா இருப்போன்றதை சிந்திக்கணும். அதனால் தயவுசெய்து எலெக்ஷன் வரும்போது மக்கள் சிந்திங்க, நம்மளுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி தேமுதிக கட்சியெல்லாம் கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சொல்கிறேன், கூடான் நட்பு கேடாய் முடியும், ஞாபகம் வச்சுங்க.